ஹாய்! அஸ்ஸலாமு அலைக்கும். கஷ்டமே இல்லாம கடை பச்சரிசி மாவு வச்சு நல்ல மொறு மொறுன்னு கையில வச்சா உடையிற மாதிரி ஒரு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு ஈஸியா பார்க்கலாமா? வாங்க அளவுகளோட சொல்றேன். 2 கப் அளவுக்கு நானு பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்ஸியில அரைச்சு பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நெறைய கப்பி வரும். இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், வெள்ளை எள்ளு, சின்ன ஜீரகம், ஓமம். ஓமம் போடும்போது கொஞ்சம் கையில் நல்லா அப்படி கசக்கிட்டு போடுங்க. வாசம் மணமாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். 2 ஸ்கூப் அளவுக்கு நீங்கள் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சின்ன ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அளவு ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு அளவு சரியா வரலன்னா, இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்கூப் வாங்கிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணிய ஒரே டைம்ல ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க பெசஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மாவு உரல்ல போடும்போது கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மாவு புழிஞ்சீங்கன்னா, உடையாம இந்த மாதிரி அழகா வரும். உங் ஒரு சில பேர் கரண்டியில புழிவாங்க, ஒரு சில பேர் டைரக்ட்டா புழிவாங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ அதன்படி நீங்க செஞ்சுக்கோங்க. எண்ணெயும் இப்போ வச்சு சூடாயிடுச்சு. இந்த மாதிரி கிளாத்லேருந்து எடுக்கும்போது ஒட்டாமல் உடையாமல் கையில் வந்துடும். எண்ணெய் சட்டியில் முறுக்கு போடும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் முறுக்கு போடுங்க. கேர்ஃபுல்லாக போடுங்க. எனக்கு கையில் போட வரல, அதனால நான் கரண்டியிலே போட்டுக்கிட்டேன். ஏன்னா கை சுடுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எதில் எப்படி செய்கிற மாதிரி உங்களுக்கு சௌகரியம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி முறுக்கு போடும்போது சலசலன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டு அடங்குனதுக்கு அப்புறமா திருப்பி விட்டு அதுவும் அடங்குனதுக்கு அப்புறமா நீங்கள் முறுக்கு எடுங்க. அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னும் இருக்கும். இல்லைன்னா கட கடன்னு ஆயிடும் முறுக்கு. சாப்பிடும்போது நல்லா இருக்காது. உங்களுக்கும் இந்த மாதிரி முறுக்கு வேணும்னா, இந்த மாதிரி ஒரு டிப்ஸோட நீங்கள் சுட்டு பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.